பெஸ்ட் புரோட்டீன் ஃபுட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஹை புரோட்டீன் மீல்ஸ் எடுத்துப்பாங்க. புரோட்டீன் எடுத்து பாடியை பில்ட் பண்ணுறது நிறையா ஆர்த்ரட்டிஸ், எலும்பு தேய்மானம், வலிகள் போன்ற பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும். அதனால் புரோட்டீன் நம்ம உணவில் ஒரு அங்கமாக இருக்கணுமே தவிர புரோட்டீனே உணவாக இருக்கக்கூடாது. சரி, வெஜிடபிள் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கருப்பு மூக்குக்கடலை சுண்டல், இதை 10 நாட்களுக்கு ஒரு முறை பெருங்காயம் பூண்டு போட்டு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து கடலப்பருப்பு தனியாக எடுத்தால் இடுப்பு வலி, மூச்சு பிடிப்பு போன்றவை ஏற்படும். அதனால காய்கறிகளோடு முள்ளங்கி, பீக்கங்காய், அவரைக்காவோட சேர்ந்து கூட்டு பண்ணி சாப்பிடலாம். வேர்க்கடலை வறுத்தது கொழுப்பு, அதனால வேர்க்கடலை ஊற வச்சு குழம்பு செய்ததை சாப்பிடணும். பாதாம் இதை வேக வைக்கவே கூடாது. அதனால 2 பாதாம் ஊற வச்சு ஒரு கைப்பிடி திராட்சையோட வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வரும்போது நல்ல முடி வளர்ச்சி ஏற்படும். நல்ல தோல் மினுமினுப்பாக மாறும். இருக்கிறதுல எளிமையாக செரிமானம் ஆகக்கூடிய புரோட்டீன் பாசிப்பருப்பு தான். அதனால் அடிக்கடி சாம்பார் செய்து சாப்பிடலாம். இந்த புரோட்டீன் நமக்கு போதுமானது.